ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா? கேள் என் செல்லமே, அழுது விடுவாய். யாம் இருக்க பயமேன், முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னை காப்பதே என் கடமையாக எண்ணுகிறேன். இந்த முருகப்பெருமான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுதியற்று பலரால் வெறுக்கப்பட்டாலும் உன்னை அரவணைத்து அன்பு காட்ட உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுள்களின் ஆசீர்வாதமும் உனக்கு முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய். சோர்ந்து போன வாழ்க்கையும் சோதனையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் சாய்த்து விட முடியாது. யாம் இருக்க பயமேன், உன் தன்னம்பிக்கையில்தான் நான் இருக்கிறேன். நீ எதையும் சாதித்த பிறகு சாதிக்க பிறந்த என் செல்ல குழந்தை நீ. பல்வேறு எண்ணங்களால் நீ துவண்டு போனாலும் உன்னை ஒருபோதும் இந்த முருகப்பெருமான் தளர விட மாட்டேன் என் செல்லவே. முருகா, என் குடும்பத்தில் எப்போதுமே பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் எல்லோருடைய குடும்பத்திலும் பிரச்சனை என்பது இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம்தான். உன் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அது ஒரு பெரிய சண்டையாகி குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய பல குடும்பங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது போன்ற சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு குடும்பமே இரண்டாக பிரிந்து போகிற நிலைமை இருக்கும். அப்படி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு என்ன வழி? இதைதான் உன் மனதில் உள்ளதை நான் கேட்கவா சொல்லவா என்று சொன்னேன் இந்த முருகப்பெருமான். நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த சமயத்தில் ஒரு சில பேர் பிரார்த்தனை செய்வார்கள், ஒரு சில பேர் மன சங்கடத்தில் இருப்பார்கள். இப்படி ஒரு வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் எந்த விதமான வளமான நிகழ்வும் நடக்காது தானே? அதுதானே உண்மை. கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், அல்லது தாய் மகனை விட்டும் சகோதர சகோதரிகளிடையே பிரிவு ஏற்பட்டு இருக்கும். நண்பர்கள் பிரிந்திருப்பார்கள். குடும்பத்தில் எல்லா உறவுகளுக்கும் மிக முக்கியமானது. உறவுகளோட முக்கியத்துவத்தை அறியாமல் சண்டை போட்டு அவர்களை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்திவிட்டு பிரிவது பெரிய தவறு. இதோ பிரிந்த குடும்பம் ஒன்று சேர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர நான் சொல்வதை கவனமாக கேட்டு வந்தால் நல்லதொரு புரிதலுடன் ஒன்று சேர்வார்கள். ஒன்றுமில்லை, என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தாலே போதும். வேலுண்டு வினையில்லை முருகா, என் குடும்பத்தை சேர்த்து வையுங்கள், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் என்று என்னை மனதார யார் ஒருவன் நினைக்கின்றானோ அவன் குடும்பத்தில் நன்மையே நடக்கும். உறவுகள் பிரிதலோடு அன்பு கூடும். பிரிந்து சென்ற மனைவி ஒன்று சேர்வர். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் என் செல்லமே. கவலைப்படாதே. இனி எப்போதும் நீ அச்சப்பட தேவையில்லை. உன் அருகில் இந்த முருகப்பெருமான் நான் வந்து விட்டேன். இதோ உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் வந்து விட்டேன். உன் வாழ்க்கையில் கவலையும் பயமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். வேதனையில் இனி ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன். இனி நிம்மதியாக இரு என் செல்லமே, நிம்மதியாக இரு. எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக உண்டு. அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் உன் விரக்தியை முதலில் தூக்கி எறி. அதுதான் உன் முதல் எதிரி. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது. உன்னை ஆக்கிரமித்து கொண்டுள்ள சோர்வு, கவலை, விரக்தி இவற்றையெல்லாம்
எடுத்து களைந்து விடு. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனத்துடன் உன்னால் இலகுவாக செய்ய முடியும். ஏனென்றால் நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து நேரத்தை வீணாக்காதே என் செல்லமே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொதுப்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சிக்கல்களுக்கான வழிமுறைகளும் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது. ஆனால் அவற்றை நீயோ புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி 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 அழைந்து கொண்டே இருக்கிறாய் என் செல்லவே. இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா? முதலில் உன் மனதில் உள்ள துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. முருகா, எப்படி முருகா பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது கவலைப்படாமல் இருப்பது என்றுதானே என்னிடத்தில் கேட்பது புரிகிறது. உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இருந்தால்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். அதற்குத்தான் துயரங்களை நினைத்து கவலைப்படாதே என்று சொல்கிறேன். ஏனென்றால் இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம். இந்த நிலையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதிலிருந்து உன்னை காக்கவே உன் முருகப்பெருமான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீர்வையே முடிவு செய்துவிடக்கூடாது. உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கோ. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். இதோ நீ அனைத்திலும் நினைத்த மாதிரி வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கவலைப்படாதே என் செல்லவே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை இந்த முருகப்பெருமானின் துணையோடு கடந்து வரப்போகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மலைபோல் இன்றிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பனிபோல் கரைந்து உருகத்தான் போகிறது. முருகா முருகா எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். முருகா முருகா என்று சொல்லி அழைத்து கொண்டு என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே. நீயும் உன் குடும்பத்தாரும் தைரியமாக இரு. பிரிந்து சென்ற உறவுகள் ஒன்று சேர்ந்து கடன் பிரச்சனைகள், மனவழிகள், வேதனைகள், நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு நல்லதொரு தீர்வு காண்ப இதோ இந்த நாள் நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது உனக்கு. கவலைப்படாதே என் செல்லமே. கவனமாகவும் இருக்க வேண்டும், தைரியமாகவும் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் இருந்து விரைவில் கடந்து வந்து விடுவாய். உனக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கப் போகிறது. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.